சார், கரூருக்கு போன முதல்வர் விஜய் வந்து தீய சக்தி திமுகவும் தீர்ந்து போன சக்தி அதிமுகவும் கூட்டு களவாணிகள்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2-3 தடவை ஒவ்வொரு மாவட்டமா ஒரு தொகுதியா சுற்றதோடைய அடிப்படையில ரெட்டையில் என்ற ஒரு சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற ஒரு 4 பேர் உடனடியா ரிசைன் பண்றான். ரிசைன் பண்ணி உன் கட்சியில வந்து சேர்றான். அவங்களுக்கு என்ன கொடுத்த, என்ன உங்களுக்குள்ள டீலிங் நடந்தது, இது எந்த களவாணித்தனத்துல சேர்க்கிறது? போக்கிரித்தனமா பேசினா பாமர மக்கள் எல்லாரும் அதை விரும்புவாங்கன்ற ஒரே அடிப்படையில உன்னுடைய பாடி லாங்குவேஜை மாத்தி சினிமா டயலாக்க பேசி உன்னை இன்னும் கொண்டாட வைக்கிற, இன்னும் அந்த குழந்தைங்களை கெடுக்கிற. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா லஞ்சம் வாங்கிட்டால உன் கட்சிக்காரன் தானே. ஸ்டார்ட் ஆயிடுச்சா லஞ்சம் வாங்குறது? புரட்சி தலைவரோட வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாதாடா? முதல்ல புரட்சி தலைவர் முதல்ல போய் படி. இலங்கைக்கு உதவிக்காக நடிகர்கள் திரண்டு இது பண்ணும்போது மன்சூர் அலிகான் சாதாரண நடிகர் 25,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறான். நீ வெறும் 500 ரூபாய். உன்னுடைய தரம் என்ன? சினிமா தான் வேணும்னா சினிமா பார்க்க போங்க. இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடாதீங்க தயவு செய்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 70 நாட்களில் 236 என்னும் ரேப்பு, போதைப் பொருள் கடத்தல், இது திமுக ஆட்சியை தொடருதான்ற எண்ணம். அந்த தீய சக்தியோட இந்த துஷ்ட சக்தி சேர்ந்துடுச்சா? இந்த துஷ்ட சக்தியும் தீய சக்தியும் சேர்ந்து ஆட்சி செய்தா? நாளைக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். கரூருக்கு போன முதல்வர் விஜய் வந்து தீய சக்தி திமுகவும் தீர்ந்து போன சக்தி அதிமுகவும் கூட்டு களவாணிகள்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஆமாங்க. மக்களை, அங்கிருந்து கூடியிருந்த மக்களை வந்து மகிழ்ச்சி படுத்துற விதமா விஜய் படத்துல நடிச்ச பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல கூட்டு களவாணின்னு சொன்னார் பாருங்க, அதை பற்றி முதல்ல பேசிடுவோம். 4ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி 4 தடவை கவர்னரை போய் பார்க்குறேன். 4 தடவையும் பார்க்கும்போது விஷ்ணு ரெட்டி, வெங்கட்நாராயணன் இப்படிப்பட்ட பண முதலீகளோடு தான் போய் பார்க்குறேன். இது எந்த களவாணித்தனத்தில் சேர்க்கிறது? 4 நாளாக போய் நம்ம தலையில் கிரீடை வச்சுடுவாங்களான்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட நீ போய்கிட்டே இருக்க. அதை வந்து எந்த களவாணித்தனத்தில் சேர்க்கறது? இன்னொன்று, அடுத்தது டிடிவி தினகரன், மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ், அவர்கிட்ட திருட்டுத்தனமாக கையெழுத்து வாங்குறீங்க. அடுத்த நாளே டிடிவி தினகரன் போயிட்டு கவர்னர்கிட்ட முறையிடுறாரு. இது எந்த களவாணித்தனத்தில் சேர்க்கறது? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தீய சக்தின்னு சொன்ன திமுக கிட்ட இருந்து உன்னுடைய ஆட்சியை அமைக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக காங்கிரஸ் கிட்ட என்ன பேரம் பேசின, விசிகா கிட்ட என்ன பேரம் பேசின, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காரங்கிட்ட என்ன பேரம் பேசின, கம்யூனிஸ்ட் கிட்ட என்ன பெட்டி கொடுத்தன்றது எனக்கு தெரியல. இது எந்த களவாணித்தனத்தில் சார்? எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் அவங்களுடைய உழைப்பால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி. அதெல்லாம் அந்த எம்எல்ஏ அங்கீகாரம்லாம் திமுகக்காரன் அங்கே பாடுபட்டிருக்கான். நீ தூய சக்தின்னு சொன்னீங்க, தீய சக்தின்னு சொன்னீங்க. இப்போ எடுத்தது முட்டு கொடுக்க வச்சுக்கினே, நீ என்ன சக்தி? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிமுக தொண்டர்களின் உழைப்பால் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2-3 தடவை ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு தொகுதியாக சுற்றதோடைய அடிப்படையில் ரெட்டையில் என்ற ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு 4 பேர் உடனடியாக ரிசைன் பண்ணுறான். ரிசைன் பண்ணி உன் கட்சியில் வந்து சேர்றான். அவங்களுக்கு என்ன கொடுத்த, என்ன உங்களுக்குள்ள டீலிங் நடந்தது, இது எந்த களவாணித்தனத்தில் சேர்க்கறது? அதுக்கு அப்புறமா கூட எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், இவங்களை கொண்டு வந்து உன் கட்சியில் இணைச்சிக்கிற ரிசைன் பண்ணிட்டான். இதை வந்து என்ன டீலிங்கில் நீ அவங்கள கட்சியில் இணைச்சிக்கிற? நீ இது எந்த களவாணித்தனத்தில் சரி? ஏன்னா
நீ வெற்றி பெற்ற தொகுதியே வந்து 108 தொகுதி தான். அந்த 108 தொகுதியில் உனக்கு இன்னும் தேவைப்படுறது இன்னும் 12 தேவை. அந்த வகையில் நீ எந்த களவாணித்தனத்தில் இதை சேர்க்கறது? ஏன்னா ஒட்டு மொத்தத்தில் நீ வந்து களவாணின்னு சொல்லிட்ட. இது வந்து எதில் சேர்க்கறதுன்னு தெரியலையே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல் உன்னுடைய மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் போட்டேன், அங்கேயும் தோத்துட்டேன். அதுக்கடுத்து தென்காசி மாவட்டம் 20 நிமிஷம் பேசினேன், அங்கேயும் தோல்வி. அப்புறம் குமரி மாவட்டத்தில் 14 நிமிஷம் தான் பேசியிருக்க, அங்கேயும் தோல்வி. அரியலூர் 16 நிமிஷம் பேசியிருக்க, அங்கேயும் தோல்வி. நாகை மாவட்டத்தில் 15 நிமிஷம் பேசியிருக்க, அங்கேயும் தோல்வி. திருவள்ளூர் மாவட்டத்தில் 32 நிமிஷம் பேசினேன், அங்கேயும் தோல்வி. விழுப்புரத்தில் 48 நிமிஷம் பேசியிருக்க, அங்கேயும் தோல்வி. முதலமைச்சர் அப்படின்றதுக்கு ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பை கெடுக்கிற விதமாக களவாணின்னு சொல்லிட்டியே. இங்கெல்லாம் பேசிட்டு வந்த, இங்கெல்லாம் ஒன்று காரியம் எடுபடலை. 108 தான் ஜெயிச்சிருக்க, இன்னும் 12 தொகுதி தேவைன்னு சொல்லிட்டு இத்தனை களவாணித்தனத்தையும் பண்ணியிருக்க. உன்னை எந்த களவாணியில் சேர்க்கறதுன்றது தான் இப்போ ஒரு கேள்வி. முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய்க்கு நான் கேட்குற கேள்வி இதுதான். இது எந்த களவாணித்தனத்தில் சேர்க்கறது? அதுக்கப்புறம் வந்த சட்டமன்றம் கூடனா அங்கேயும் வந்து அப்பாவை காணோம் அப்படின்ற. இங்கே கரூரில் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துடுச்சு, இடைத்தேர்தலை தள்ளி வைக்க, இல்லைன்னா நீ போயே இருக்க மாட்ட. ஆனாலும் தீர்ப்பு சாயந்தரமாக லேட்டாக வந்தாலும் நீ போயிட்டு அங்கே கூட சினிமா தனமா என்ன நீ. நான் ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு கேட்க வரேன், உன்னை வந்து ஒரு முதலமைச்சருக்குரிய மாண்பு உனக்கு வரவே வராதா? சினிமா நடிக்கிற மாதிரியே இருக்குது ஒவ்வொரு சீனும். ஏன்னா நீ உச்சபட்சம் நடிக்கிறது, அதில் ஒன்றும் குறைவில்லை. அப்படி கேமரா எந்த ஆங்கிளில் வந்தால் எப்படி பண்ணலாம், எப்படி நடக்கலாம், எப்படி உடல் மொழியை எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படியெல்லாம் மாற்றிக்கலான்றது உனக்கு நல்லாவே தெரிய வரும். ஏன்னா இத்தனை 69 படம் கிட்ட நடிச்சிருக்கு. அதெல்லாம் நல்ல படமா கெட்ட படமான்றதெல்லாம் வேஸ்ட்டு. மக்களுக்கு அறிவுரை சொன்ன படம் கிடையாது அதெல்லாம். அப்படிப்பட்ட படங்கள் தான் நீ நடித்த படங்கள். இந்த படங்களில் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணலாம் இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கு. கரூரில் வந்து ஒடு 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 அப்படி பண்ணுறேன். என்ன ஒருத்தர் ஃபாரின் ஓட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பாடி லாங்குவேஜ் சினிமாத்தனமாக, அதாவது போக்கிரித்தனமாக பேசினா பாமர மக்கள் எல்லாரும் அதை விரும்புவாங்கன்ற ஒரே அடிப்படையில் உன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றி சினிமா டைலாக்கை பேசி உன்னை இன்னும் கொண்டாட வைக்கிற, இன்னும் அந்த குழந்தைங்களை கெடுக்கிற. அப்படி தான் உன்னுடைய இது போயிட்டுருக்க தவிர நீ கூட்டு களவாணி ஒட்டு மொத்தத்துக்கு சொல்லிட்ட. ஆனால் களவாணி பட்டம் உனக்கு தான் சேரும். தூய சக்தி, தீர்ந்த சக்தி, அப்படி அதாவது என்ன சக்தி? திமுக தீய சக்தி, தூர்ந்த சக்தின்னு பேசின நீ ஒரு துஷ்ட சக்தி, திருட்டு சக்தி. இதை நான் சொல்கிறேன். நீ வந்து எல்லாருக்கும் பட்டம் கொடுக்குறல்ல, உனக்கும் ஒரு பட்டம் கொடுக்கணும்ல, தாவேக்காக்கும் ஒரு பட்டம் கொடுக்கணும்ல. அப்படி பார்த்தா ஒரு துஷ்ட சக்தி தான், ஒரு திருட்டு களவாணி சக்தி தான். இதனால் இந்த களவாணின்ற பேச்சை வந்து எங்ககிட்ட வச்சுக்கூடாது சார். ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, மேடையிலே பேசினார் ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அதிமுகலேருந்து போய் இணைஞ்ச விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே ஊழல் வழக்குகள் இருக்குது. அவர் சொல்லி 5 நாள் கூட ஆகலை சார். நேற்று வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மாம்பாக்கம்னு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினதா காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் அது போக வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் லஞ்சம் வாங்கிட்டால உன் கட்சிக்காரன் தானே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா லஞ்சம் வாங்கிறது? அதுக்கப்புறம் கரூரில் போய் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார், அவரை வந்து பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தேன், என் ஷோல்டர் மேலே கை வச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பெருந்தன்மையாக ஷோல்டரில் கை வச்சிட்டார். ஷோல்டரில் கை வச்சவர் அப்படியே என் உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு.
எம்ஆர் விஜயபாஸ்கரை நான் சொல்கிறேன், ஏண்டா நீ வந்து காலில் விழு, விஜய் காலில் விழு, இல்லை வேற எதனா பண்ணு, ஏன்னா அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் வெளிப்படையாக எந்த இயக்கத்திலிருந்து வந்து போன மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இப்படி வழி வந்த இந்த இயக்கத்தை சேர்ந்த நீ விஜய் வந்து சோழரில் கையை போட்டாருன்ன உடனே உன் உடம்பு புல்லரிச்சின்னு சொல்கிற. சார் அவர் தான் சேர்ந்த அன்னைக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ விஜய் தான் தமிழகத்தில் ஆட்சி தொடரணும்னு சொல்லிட்டாரே சார். அதான் சொன்னேன், அவர் காலை பிடிப்பாரோ வேற எதனா பிடிப்பாருன்னு சொல்லிட்டு. என்ன தன்னை காப்பாற்றுறதுக்கு, தன் சொத்தை காப்பாற்றுறதுக்கு, மீண்டும் பதவி கொண்டு வருவோமான்ற பதவி ஆசையில் மீண்டும் நில அபகரிப்பு இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். மீண்டும் நாம் இது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரோட விஜயை ஒப்பிடுறேன். ஏய் உனக்கு என்னடா, அதாவது என்னமோ, அதாவது விஜய் தான் சொல்வார், என் வாயில் வந்துடும், ஆனால் என் வாயில் வரும். எம்ஆர் விஜயபாஸ்கரை பற்றி ஜோசப் விஜய் என் வாயில் வந்துடும்னாரு, என் வாயிலேயே வரும். ஏன்னு கேட்டீங்க, இங்கேருந்து பதவி பணம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு புரட்சி தலைவர் முகத்தை வந்து விஜய் காண்றேன்னு சொன்னா, புரட்சி தலைவரோட வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாதாடா? முதல்ல புரட்சி தலைவர் முதல்ல போய் படி. ஒரு இன்னும் கூடங்க, இப்போ கூட ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன். சத்யா ஸ்டுடியோ, அதுக்கு முன்னாடி வேற ஸ்டுடியோ வேறு ஓனர்கிட்ட இருந்தது. அங்கே வந்து அப்பன்ன்றவர் அங்கே வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்குறவர். புரட்சி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்ல வரேங்க. வேலை செய்கிறோம், அப்போ புரட்சியர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சாதாரண நடிகர், ஆனால் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த அப்பன்றவர் என்ன பண்ணார், ஐயா நான் பெரிய நடிகர்களுக்கு தண்ணி எடுத்துகிற உனக்கு கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிடார். எங்கள் முதலாளிக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஸ்டுடியோவை புரட்சி தலைவர் வாங்குறார், சத்யா ஸ்டுடியோன்னு பேர் மாற்றி. அப்போ அந்த அப்பன் என்றவர் என்ன நினைக்கிறான், நம்ம வேலை இதோட போச்சுடா அப்படின்னு நினச்சி உள்ளே வந்து புரட்சி தலைவர் கை கட்டி நின்ன உடனே அவர் புரட்சி தலைவர் கேட்குறாரு, அப்பன் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ சம்பளம்? 200 இனிமேல் இந்த மாதம் உங்களுக்கு 400. தன்னை படித்தவனையும் வாழ வச்சு பார்த்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர். ஒரு உதாரணம். விஜய்க்கு வந்து அப்படிப்பட்ட எந்த சம்பவம், ஏன்னா ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் 10வது 12வது படித்த மாணவர்களுக்கு நல்ல மார்க் எடுத்த ஊக்கப்படுத்துகிற விதமாக ஏதோ செஞ்சுட்டு இருந்தார். இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே 10வது 12வது நல்ல மார்க் வாங்கி யாரும் பாஸ் ஆகலையா? அதுக்கு முன்னாடி கார் வாங்கினதில் 1.5 லட்சம் அதுக்கு கோர்ட்டுக்கு போய் கட்ட முடியாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஜோசப் விஜய். அதுக்கப்புறம் கூட நம்ம இவருக்கு இலங்கைக்கு உதவிக்காக நடிகர்கள் திரண்டு இது பண்ணும்போது மன்சூர் அலிகான் அவன் வந்து சாதாரண நடிகர், 25,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறான். நீ வெறும் 500 ரூபாய். உன்னுடைய தரம் என்ன? முதலமைச்சர் சாதாரணம் கிடையாது, மாபெரும் தலைவர்கள் உட்கார்ந்த இடம் இது. காமராஜர்லேருந்து பக்தவச்சலத்திலிருந்து ஓமந்தூர் ராமசாமியிலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து புரட்சி தலைவி அம்மாவில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியார்லேருந்து அந்த சிம்மாசனத்தை அலங்காரப்படுத்தினவங்க. 8 கோடி மக்களை வழி நடத்தணும், நம்ம மாண்பு எதுவும் குறையக்கூடாதுன்ற நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் வழிநடத்தி கொண்டு போனாங்க. இப்போ கூட ஒரு மருத்துவ பணியாளருக்கு பணி ஆணையை வழங்கினேன். அப்போ கூட அதை நடக்கிற ஸ்டைலை பாரு. நீ முதலமைச்சராக இன்னும் நடிகர்ன்ற தன்மையை மாற்றி முதலமைச்சர் இந்த 8 கோடி மக்களுக்கு முதல்வர் என்ற ஒரு தன்மைக்கு வரலன்றதுக்காக சொல்ல வர. அவர் இன்னும் சினிமா நடிகராக தான் இருப்பார். அதனால தான் கரூரில் பேசும்போது கூட அவருக்கு பதிலடி கொடுக்குற விதமாக எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, இன்னும் வந்து இந்த கரூர் ஸ்பீச்சை பார்த்தா முதலமைச்சர் அந்தஸ்துக்கே இன்னும் விஜய் வரல போல, வெறும் பஞ்ச் டைலாக் மட்டும் தான் பேசுகிறாருன்னு ஒரு விமர்சனத்தை வேற பதிலடி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. உண்மைதானுங்க, அப்படி தாங்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த தன்மையை விட்டு வரவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோசப் விஜய்க்கு ஒரு வேண்டுகோளாக கூட, சினிமா தான் வேணும்னா சினிமா பார்க்க போங்க, இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடாதீங்க தயவு செய்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்கள பார்த்தா
தினம் 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 செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு கெட்ட விதமாக. இங்கே ஆலந்தூரில் அந்த ஹரிஷ் என்ற எம்எல்ஏ கூட அந்த வேம்பிலின்றவன் ரேப் பண்ணவன் சுற்றிட்டு இருக்கான். அதே மாதிரி தூத்துக்குடியில் சரவணன் கூட 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு வேலை வாங்கித்தாங்க. அந்த பொண்ணு அந்த எம்எல்ஏ கூட சுற்றிட்டு இருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது லாக்அப் மரணம் 4 இந்த 60-70 நாட்களில் 4 வந்தாச்சு. தினம் ரேப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 70 நாட்களில் 236 என்னமோ ரேப்பு. மழை குழந்தைகள் அப்படின்னு பார்த்தேன் ஃபோக்ஸோ அது வந்து 100 சில்லற அப்படி இப்படி தொடர்ந்து, அதாவது இன்னும் போதைப் பொருள் கடத்தல். இது திமுக ஆட்சியை தொடருதான்ற எண்ணம். அந்த தீய சக்தியோட இந்த துஷ்ட சக்தி சேர்ந்துடுச்சா, இந்த துஷ்ட சக்தியும் தீய சக்தியும் சேர்ந்து ஆட்சி செய்தா அப்படின்றது தான் பேச வேண்டி வருதே வர ஒன்றும் இல்லைங்க. ஒரு சாதாரண குட்கா, அதாவது நம்ம குமரி மாவட்டமாக எங்கள் இதில் ஒரு குமரி மாவட்டத்தை சேர்ந்த அவர் ஹேண்டிகேப்னு நினைக்கிறேன். அவரை குட்கா தவறு தான். என்ன பண்ணுவான், பிழைக்கணும், ஏதோ பண்ணிட்டான். குட்கானா என்ன ஹார்ட் ஸ்கின்ஸ் ஏதாவது விற்றுருப்பான்னு நினைக்கிறேன். அவனை லாக்அப் மரணம் அடிச்சே கொண்டு இருக்கீங்க. இத்தனைக்கும் அவன் வந்து 9 இடங்கள்ல காயம், எல்போ எலும்பு கிளும்பு, கை எலும்பு, கால் எலும்பு முறிஞ்சிருக்கு. இப்படி அந்த காவல்துறைக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர் விஜய் தானே. அப்போ அந்த கேள்வியெல்லாம் யாரை கேட்க வரும்? அந்த துறையெல்லாம் ஒழுங்குபடுத்து. அதே மாதிரி சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்கள காப்பாற்றுறது யார்? இதெல்லாம் வந்து அதாவது ஒரு திட்டங்கள் கொடுக்கும் பொழுது சிந்திச்சு நிதானமாக இதை பண்ணால் இப்படி இருக்குமா, காவல்துறையில் என்னென்ன சீர்படுத்தணும் அப்படின்ற தொலைநோக்கு சிந்தனையோட போனமே தவிர, அப்படி தொலைநோக்கு சிந்தனையோட போனவர் தான் எங்களுடைய எடப்பாடியார். அவர் அந்த 4.25 ஆண்டு ஆட்சி செய்த காலத்தில் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள், சாதனையை சொல்லி ஓட்டு கேட்ட ஒரே தலைவர் எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். புரட்சி இப்போ வந்து என்னன்னா, தாவேகா முதலமைச்சர் விஜயை வந்து எடப்பாடியார் வந்து விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு ஐடி விங் வந்து ஒரு பதில் போட்டிருக்காங்க. தாவேகா ஐடி விங் வந்து ஒரு பதில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க மீடியாவுக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எந்த தகுதியுமே இல்லாமல் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. மீடியாவுக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் அதிமுகல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க, ஏன்னா மக்களுக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ஐடி விங் வந்து விஜய் விமர்சனம் பண்ணதுக்கு பதிலடியா எடப்பாடியார கேள்வி கேட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அருமையான கேள்வி இது. எங்களுடைய எடப்பாடியாராவது விவசாயியா இருந்து அங்கே பாடுபட்டு உயர் பதவிக்கு வந்துட்டாரு. அன்றைய நிலையில் எடப்பாடியாரை விட்டால் வேற அதிமுகவில் அதை ஏற்றுக்கக்கூடிய தகுதி இல்லாமல் இருந்தாங்க. அந்த டைமில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த அதிமுகவுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோட அந்த பதவி எது சிறப்பான முறையில் இந்த கேள்வி அந்த ஐடி விங் அந்த பசங்களுக்காக, தற்குறி பசங்க, அந்த தற்குறிகளுக்காக நான் சொல்ல வரேங்க. அதாவது இந்த கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க, உள்ள கொந்தளிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் எடப்பாடி பழனிசாமி திரும்ப அந்த திட்டங்களை கொண்டு வந்த திட்டங்களை சொல்லணுங்க. இப்போது 7.5% மருத்துவ உள் ஒதுக்கீடு, 11 மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் இது என்ன 64 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் காலேஜ், கால்நடை கல்லூரி, 6 மாவட்டங்கள் பிரித்து கொடுத்தது. அத்திக்கடவாவின் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனையை மேட்டூர் டேம்லேருந்து நம்ம வேதாரண்யம் வரைக்கும் தண்ணி போக வச்சுது. அதே மாதிரி தஞ்சாவூரை சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தது, அங்கங்கே மேம்பாலம் கட்டினது. இப்படி சிறப்பான திட்டங்களை கொடுத்த செயல்படுத்திய எங்களுடைய வருங்கால முதலமைச்சர், 1.5 கோடி தொண்டர்களுடைய தலைவர், இரட்டை இலைக்கு சொந்தக்காரர், இப்படிப்பட்டவரை 47 தொகுதி 1,34,00,000 ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை அதை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமியை, எடப்பாடியாரை நீ இந்த அளவுக்கு பேசுகிறனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் வாயை மூடிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்க ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் எதுவும் பேசிடலாம். நீங்கள் பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். ஐடி விங்குக்கு அசிங்கப்படுத்தி போயிடுவீங்க. நாங்களும் வாயை திறப்போம்.
சாதாரணமானவர்கள் எடப்பாடி அவரை நாங்கள் அதிமுக எடப்பாடி பேசுகிறோம் சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாதனைகள் செய்தவர் உங்கள் முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? மக்களுக்காக பொதுமக்களுக்காக போராடினவரா? ஒரு எதனா ஆர்ப்பாட்டம் பண்ணவரா? ம் அதாவது ஒக்கி புயல், கஜா புயல், இப்படிலாம் புயல் வந்தது, அங்கெல்லாம் போய் அதுக்காகலாம் நிதி உதவி கொடுத்தவரா? கொரோனா வந்தது, அப்போ ஏதாவது நிதி உதவி கொடுத்தாரா? சுனாமி காலத்தில் நாடே பாதிக்கப்பட்டது, மீனவ குடிகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாரா? எந்த வகையில் உங்கள் ஜோசப் விஜய் தகுதின்னு நினைக்கிறீங்களோ அதை விட உயர் தகுதியை பெற்றவர் தான் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால் இந்த மாதிரி கேவலமானத்தனமான கேள்வி உங்ககிட்டயே வச்சுங்க. உங்கள் விஜயை நோக்கி அந்த கேள்விக்கணையை தொகுங்க. எங்கள் எடப்பாடியை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது.